வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3630 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நேற்று ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிருந்தோம். பிரேக் டவுன், அதாவது 3590க்கு கீழே ப்ரைஸ் வரப்போ செல் பண்ணலாம், இல்லை 3670க்கு மேலே போகிற சமயத்தில் பை பண்ணலான்னு நினச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது தொடர் சரிவை சந்திச்சு 3560 வரைக்கும் கீழே வந்து 66ல் க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் முழுக்க டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. அதனால் பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ண அந்த மெத்தடில் ஓரளவு லாபம் கிடச்சிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 3610 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. மறுபடியும் அதிகமான ஒரு ஓப்பனிங்கை நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இதே இது ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது 3580 இல்லை 660க்கு கீழே எங்கேயாவது ஓப்பன் ஆகிருந்ததுன்னா தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். ஆனால் மறுபடியும் ஓரளவு மேலே வந்து ஓப்பன் ஆகுது நமக்கு திருப்பியும் சந்தேகத்தை கொடுக்குது. அதனால் வேறு வழி இல்லை, இன்றைக்கும் அதே பிரேக் டவுன் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு திட்டத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. 3590க்கு கீழே வர சமயத்தில் செல் பண்ணி 630க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை மார்க்கெட் 670 மேலே போயிடுச்சுன்னா பை பண்ணி 610ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதனால் இந்த 560ல் தொட்டதுக்கப்புறமா இந்த மேலே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றதுக்கெலாம் காரணம் கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் தொடர்ந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்க எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் தெரியும், கடந்த 2 கான்ட்ராக்டாகவே மார்க்கெட் வந்து இந்த 560 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து பல முறை மேலே போக முயற்சி செஞ்சிட்டே இருக்குது. கடைசி 2 கான்ட்ராக்ட் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 560க்கு கீழே ப்ரைஸ் வரலை. டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே இருந்த மாதிரியே இருந்திருக்கு. ஆனால் 560க்கு கீழே ப்ரைஸ் தொடர்ந்து நிற்கவே இல்லை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் இவ்வளவு ஜாக்கிரதையாக பொறுமையாக இந்த இடத்துல நம்ம ட்ரேடிங் முடிவை எடுத்துக்கிட்டே வரோம். தொடர்ந்து பார்க்கலாம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.